சென்னையில உள்ள நவக்கிரக தலங்கள்ல குரு தலங்கள் 2 இருக்கு. ஒண்ணு போரூர்ல ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் கோயில். இன்னொன்னு பாடியில இருக்கக்கூடிய திருவாலீஸ்வரர் கோயில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடியில இருக்கக்கூடிய திருவாலீஸ்வரர் கோயில பத்தி தான். இந்த கோயிலானது 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இது சோழர்களால கட்டப்பட்ட ஒரு கோயில். இங்க தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டோட தலங்கள்ல 21வது தலமாக இது கருதப்படுகிறது. இங்க தேவாரம் பாடினது யாருன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். இந்த கோயிலுடைய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துல பிரம்மோற்சவம், தை கிருத்திகை, குரு பெயர்ச்சி இதெல்லாம் இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம விநாயகர் மணக்கோலத்துல இருக்கிறதுனால இந்த கோயிலானது திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து மாலை அணிவித்து வணங்கி அவர் அணிந்த அந்த மாலையை தாங்கள் அணிந்து கொண்டு கோயிலை வலம் வந்து வழிபட்டா நல்ல வரன் அமையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஜோதிட ரீதியை பார்க்கணும்னா குரு பார்வை வரும் பொழுதுதான் திருமணம் ஆனது நிச்சயமாகும் அப்படின்றது சொல்லப்படுது. ஆனா நல்ல வரன் அமைய வியாழக்கிழமைகள்ல இங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம், கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுகிறார்கள். இந்த கோயிலுடைய சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல குரு பகவான் தவம் இருந்து காமத்தியை வென்றவர் ஆவார். அதனால சென்னையில இருக்கக்கூடிய ஒரு குருத்தலமாகவும் இது வந்து திகழ்கிறது. இங்க திருமால், அனுமன், சுக்ரீவர், ராமபிரான், லவகுசர் இவங்க எல்லாரும் இறைவனை வழிபட்டு பேறு பெற்ற ஒரு தலமாகவும் இது இருக்கு. அகத்திய முனிவர் வில்லவன், வாதாபி இவங்க 2 பேரையும் கொன்ற பாவம் நீங்கிறதுக்காக இந்த தலத்துல இருக்கக்கூடிய பெருமானை வழிபட்ட ஒரு தலமாகும். திருவலிதாயம் என்னும் பெயர் கொண்ட இத்தலம் தற்போது பாடி அப்படின்னு வழங்கப்படுகிறது. வியாழ பகவானுடைய மகன்களான பரத்வாஜர், கருங்குருவி என்கிற வலியன் ஆகியோர் பிள்ளைகளாக பிறந்தார்கள். பரத்வாஜர் பறவையாக பிறந்ததை கண்டு வருத்தம் அடைந்து பல புண்ணிய தலங்களுக்கு சென்று சிவனை வணங்கி வந்தார். அப்படி அவர் போனப்போ இங்க வந்திருக்கிறார். இந்த திருவள்ளீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருந்தப்போ கொன்றை மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டிருக்கார். அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்டார். அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் அவர் சாப விமோச்சனம் கொடுத்து பறவைகளினுடைய தலைவனாகும்படி அவருக்கு அருளாக்கி கொடுத்திருக்கிறார். இதனால் இத்தலத்தில் புறாக்கள் அதிகம் நாம் காணலாம். எனவேதான் இத்தலம் திருவலிதாயம் என்றும் சிவன் வலியநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இங்க குருவுக்குன்னு தனி சன்னதி ஒண்ணு சமீப காலகட்டத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் 1 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதனுடைய ஒரிஜினல் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து மற்றும் சமய அறநிலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது.